Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல இருந்து வேற ஏதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு ரிமோட் லாக் ஆகிறதுக்காக யூஸ் பண்ற எனிடெஸ்க் ஆப்பை எப்படி நம்ம ஃபுல்லா நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து ரிமூவ் பண்றது இல்லாட்டி அன்இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்ப உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து எனிடெஸ்க் ஆப்பை ஃபுல்லாவே delete பண்ணணும் இல்லாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பாருக்கு போயிட்டு கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணிக்கொள்ளணும். சர்ச் பண்ணி இந்த கண்ட்ரோல் பேனலை இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ண அப்புறமா இதுல பாருங்க ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனையுமே நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிடணும். ஓபன் பண்ண அப்புறமா பாப்பமா இருந்துச்சுன்னா உங்க கம்ப்யூட்டர்ல உள்ள எல்லா சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். இதுல நீங்க ரொம்பவுமே கவனமா எனிடெஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்க அன்இன்ஸ்டால் இல்லாட்டி சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எஸ் கொடுக்கறதுக்கு கீழே அதை கொடுத்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல அன்இன்ஸ்டால் எனிடெஸ்க் அப்படின்றது கொடுத்து ரிமூவ் கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அப்படின்றதுமே காட்டும். ஸோ அதுக்குமே நீங்கள் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அன்இன்ஸ்டால் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதுக்கு ஓகே அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா பார்ப்போமா இருந்துச்சுன்னா நம்ம கம்ப்யூட்டரில் ஃபுல்லாகவே இந்த எனிடெஸ்க் ஆப் ரிமூவ் ஆகிரும், அன்இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா எனிடெஸ்க் ஷோ ஆகாது. எனிடெஸ்க் ஆப் மட்டும்தான் இந்த மொபைல் இருக்கிறது காட்டுது. ஸோ எனிடெஸ்க் அன்இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்படித்தான் நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல எனிடெஸ்க் ஆப்பை நம்ம அன்இன்ஸ்டால் பண்றது இல்லாட்டி ரிமூவ் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.